மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவில் ஜெர்மனிய மிஷனரி சீகன் பால்கு அவர்களின் திருவுருவச் சிலையையும் நினைவு அரங்கத்தையும் அரசு ஏற்கனவே அறிவித்த இடத்திலேயே அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தரங்கம்பாடியில் கண்டன ஊர்வலம் ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது. 1706ஆம் ஆண்டு ஜெர்மனியிலிருந்து மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடிக்கு வருகை தந்த சீகன் பால்கு தமிழை கற்று தமிழை வளர்ப்பதிலும் தமிழகத்தில் முதல் அச்சு இயந்திரத்தை நிறுவி அச்சுக்கலை மற்றும் காகித ஆலைகளை உருவாக்குவதிலும் மிக முக்கிய பங்காற்றினார். அவரது நினைவை போற்றும் வகையில் மணிமண்டபம் அமைக்கப்பட வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் நீண்ட கால கோரிக்கையாக இருந்தது. பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன் முயற்சியால் சீகன் பால்குவின் நினைவு அரங்கம் மற்றும் சிலை அமைப்பதற்கான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டது. பொறையாறில் உள்ள தரங்கம்பாடி தாலுகா அலுவலகம் அருகிலேயே இதற்கான இடத்தை தேர்வு செய்து செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் கடந்த 20/12/2025 மணிமண்டபம் கட்ட அடிக்கல் நாட்டினார். அப்போது மாவட்ட தலைமை மீனவர் கிராமமான தரங்கம்பாடி மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் மணிமண்டபத்தை தரங்கம்பாடியில் தான் அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டம் நடத்தினர். மாற்று இடம் இருந்தால் இடத்தை மாற்றி மணிமண்டபம் அமைக்கலாம் என்று பேச்சுவார்த்தையில் முடிவு செய்யப்பட்டது. இதனால் தமிழறிஞர் சீகன் பால்கு மணிமண்டபம் கட்டிட பணிகள் துவங்க கிடப்பில் போடப்பட்டது. நினைவரங்கம் கடற்கரை ஓரத்திலோ அல்லது தனியார் மற்றும் திருச்சபைக்கு சொந்தமான இடங்களிலோ மாற்றப்படலாம் என்ற தகவல் பரவியதால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழறிஞர்கள் மற்றும் பொதுமக்கள் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அரசு அறிவித்த இடத்தில் கட்டாமல் மாற்று இடத்தை தேர்வு செய்தால் எதிர்காலத்தில் சட்ட ரீதியான சிக்கலையும் நடைமுறை சிரமங்களையும் உருவாக்கும் என தெரிவித்து அரசு அறிவித்த இடத்திலேயே மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பொதுமக்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் 200க்கும் மேற்பட்டோர் கையில் பதாகைகளை ஏந்தி பொறையார் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து பேரணியாக வட்டாட்சியர் அலுவலகம் வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சீகன் பால்கு தமிழகத்திற்கு வந்து 320 ஆண்டுகள் நிறைவடைந்ததற்குள் வரும் ஜூலை மாதத்திற்குள் இந்த நினைவு அரங்கத்தை கட்டி திறந்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அவர்களுக்கு எங்களுடைய டிஎல்சி திருச்சபை மற்றும் இந்த பகுதி வாழ் மக்களின் நீண்டகால கோரிக்கையான மணிமண்டபம், அதாவது நினைவு அரங்கம் மற்றும் அவருடைய திருவுருவச் சிலையை சென்னையில் அமைக்க தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம். ஆனால் அது நீண்ட காலமாக கேட்டும் கிடைக்காமல் தற்போது இன்றைய தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் நம்முடைய இந்த பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் முருகன் அவர்களுடைய முயற்சியினாலும் இங்கே திருவுருவச் சிலையும் அதோடு கூடிய நினைவரங்கமும் அமைக்கும் பணிக்காக மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களால் தாலுகா அலுவலகம் அருகிலே அடிக்கல் நாட்டப்பட்டது. அந்த நாட்டப்பட்ட இடத்திலேயே அமைக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். இதை தாண்டி கடற்கரை ஓரங்களிலே அமைக்கும் பட்சத்தில் அது நீண்ட ஒரு கஷ்டத்தை உருவாக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த இடத்துல தனியாருக்கான இடத்திலே வைத்தாலோ அல்லது ஒரு திருச்சபைக்கான இடத்திலே வைத்தாலோ அது ஒரு நீண்ட பிரச்சனையாக உருவாகும். ஆகவே அதை தவிர்த்து இங்கே அரசு குறிப்பிட்ட இந்த இடத்திலேயே ஆரம்பிக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். பொறையாறில் தாலுகா அலுவலகம் அருகில் அரசு அடிக்கல் நாட்டிய இடத்திலேயே நடைபெற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். அது இதற்காக தொடர்ந்து நாங்கள் அரசு முதல்வருக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் வட்டாட்சியர் அவர்களுக்கும் நாங்கள் தொடர்ந்து கடிதங்களை அனுப்பியிருக்கிறோம். அவருடைய வட்டாட்சியரையும் மாவட்ட ஆட்சியர்களையும் தொடர்ந்து சந்தித்து வருகிறோம். இங்கு அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் எங்களோடு இருக்கின்றார்கள். இந்த இடத்துல இன்றைய நாளிலும் நாங்கள் அங்கிருந்து திருச்சபை மக்களாக, தமிழ் அறிஞர்களாக, தமிழை நேசிப்பவர்களாக நாங்கள் தொடர்ந்து பழைய பேருந்து நிலையத்து அருகிலிருந்து அங்கே தொடர் முழக்கமிட்டு ஊர்வலமாக இங்கு வந்திருக்கின்றோம். இங்கே அந்த கருத்தை நாங்கள் வலியுறுத்துகிறோம். அவர் அடைந்து 320 ஆண்டுகள் நிறைவடைகிறதற்குள்ளாக வரும் ஜூலை மாதத்திற்குள்ளாக இந்த நினைவரங்கத்தை கட்டி திறக்க வேண்டும் என்று அரசை நாங்கள் வலியுறுத்துகிறோம்.